வணக்கம் மக்களே, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு 50 வாட்ஸ் சோலாரை வச்சு ஒரு 32 இன்ச் எல்இடி டிவி வந்து நம்ம ஓட வச்சுக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டிலே யாரும் பண்ணிடாத ஒரு லைவ் டெஸ்ட்டை நம்ம இந்த வீடியோவில் பண்ணி காமிக்கிறோம். அதாச்சும் ஓட வச்சிருக்காங்க, அதாச்சும் சோலார் செட்டப் பண்ணி கண்ட்ரோல் மாட்டி பேட்டரி மாட்டி லைட் போட்டு ஒரு டிவி ஓட வைக்கிற மாதிரி உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு லைவாக இப்படி டெஸ்ட் பண்ணி டிவிக்காண்டி மட்டுமே டெஸ்ட் பண்ணி காமிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம இந்த வீடியோவில் நம்ம அதை காமிச்சிருக்கோம். 50 வாட்ஸ் கண்ணாடி தான் மெயினாக. இதில் பார்த்தீங்கன்னா 50 வாட்ஸ் கண்ணாடி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 40 AH பேட்டரி, 50 வாட்ஸ் கண்ணாடி, அது போக 32 இன்ச் எல்இடி டிவியை நம்ம லைவா ஓட வச்சிருக்கோம். இப்போ பாருங்க, அதுக்கு தேவையான சாமான்கள் என்னெல்லாம் பார்க்கும், நம்ம என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்ட்டு பார்க்கும். 40 AHல ஒரு பேட்டரிங்க, நம்ம லீவ் கார்டு அப்படிங்கிற ஒரு சோலார் பேட்டரி வந்து ஒரு 40 AHல எடுத்துருக்கோம். அது போக நம்ம 50 வாட்ஸ் சோலார் பேனல், அதாச்சும் லூம் சோலார்ல மோனோ கிறிஸ்டல் 50 வாட்ஸ் பேனல் ஒன்று நம்ம எடுத்துருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 AH, அதாச்சும் 10 ஆம்ஸ் சார்ஜ் கண்ட்ரோல், சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் ஒன்று எடுத்துருக்கிறோம். இப்போ பாருங்க, தேவையான அளவு ஒயர், அதாச்சும் நமக்கு டெஸ்டிங் தான் இது. வந்து உங்களுக்கு வந்து வீட்டுக்கு மாட்டதுக்கு நான் சொல்லிக்கிட்டு இல்லை, ஒரு சேலஞ்சுக்காண்டி நம்ம ஒரு லைவ் டெஸ்டா இந்த செட்டப்லயுமே எல்இடி டிவி 32 இன்ச் எல்இடி டிவி வந்து ஓடுமா அப்படிங்கிற ஒரு சேலஞ்சுக்காண்டி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். லைவ் டெஸ்ட்டை நம்ம உங்களுக்கு என்னெல்லாம் கனெக்ஷன் பண்ணி எப்படி ஓட வைக்கலாம், எவ்வளவு நேரம் ஓடும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுவோம். பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். அதுல ஏதாச்சும் ஒன்று மாறுபட்டாலும் உங்களுக்கு தெரியாது. நீங்க ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு அர்த்தம் ஒரு பாயிண்ட்ல சொல்லியிருப்பேன். நீங்க அதை ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பாயிண்ட் வந்து மாறிடும். அதனால மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணாம நீங்க பாருங்க. மெயினா தேவைப்படுறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு இன்வெர்டர், மினி இன்வெர்டர், 200 வாட்ஸ் இன்வெர்டர், அந்த ஒரு கருப்பு பெட்டி மாதிரி வச்சுக்கோங்க, அந்த இன்வெர்டர் ஒன்று தேவை. இப்போ நம்ம கனெக்ஷன் கொடுப்போம். பாருங்க, கனெக்ஷன் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறத நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். லைவ் டெஸ்டா உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறது ஓப்பன் பிளேஸ் வச்சு நான் உங்களுக்கு வந்து சொல்லி காமிச்சிருக்கேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த 200 வாட்ஸ் இன்வெர்டர், ஒரு 10 AH சோலார் கண்ட்ரோல், அது போக பாத்தீங்கன்னா ஒரு 50 வாட்ஸ் லூம் சோலார் ஒன்று பாருங்க. அது பாத்தீங்கன்னா 40 AHல ஒரு சோலார் பேட்டரி, 40 AH ஒரு சோலார் பேட்டரி ஒன்று 12 வோல்ட்ல. இப்போ பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கண்ணாடி எடுத்துக்கிறோம். கண்ணாடி லூம் சோலார்ல 50 வாட்ஸ் மோனோ கிறிஸ்டல், நம்ம இதுல லைன் ஏற்கனவே கொடுத்து வச்சிருக்கிறோம். பிளஸ் மைனஸ் லைன் 2 எடுத்து வச்சிருக்கிறோம். பாருங்க, லூம் சோலாருக்கும் அதாச்சும் லூம் சோலார்ல மோனோ கிறிஸ்டலுக்கும் பாலி கிறிஸ்டலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது மோனோ கிறிஸ்டல்ல கொஞ்சம் கம்மியா வெயில் இருந்தாலும், அதாவது சூரிய ஒளி பட்டாலும் அதிகமான மின்னோட்டத்தை நமக்கு வந்து தரும், எனர்ஜியை தரும். இதே பாலி கிறிஸ்டல் கொஞ்சம் ஒரு 10% 15% கம்மியா தரும். அதுக்கு தான் இதுல ரெண்டுல உள்ள வித்தியாசம். இப்போ நம்ம அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் எடுத்துருக்கோம். சோலார் சார்ஜ் கண்ட்ரோல் நம்ம லைன் கொடுத்து ஏற்கனவே நம்ம ஸ்க்ரூ பண்ணி வச்சுட்டோம். ஏன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கட்டும் அப்படின்ட்டு, லைன் மாத்திரம் முறிக்கூடாது, ஈஸியா இருக்கட்டும் அப்படின்ட்டு நம்ம அப்படி செட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கண்ணாடி வந்து கனெக்ஷன் கொடுப்போம். கண்ணாடியில உங்களுக்கு வந்து பிளஸ் ஒயர், அதுல பிளஸ்ல கொடுத்துக்கிறோம். இப்போ மைனஸ் ஒயரை ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். மைனஸ் கொடுத்துட்டு அதுல பிளஸ் ஒயரை கொடுக்குறேன். அதாச்சும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேனல்ல இருந்து கண்ட்ரோலா கனெக்ட் கொடுத்துட்டோம். இப்போ பேனல்ல இருந்து 20 வோல்ட்டுக்கு கிட்ட வந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு நல்லா பார்த்தா தெரியும், 20.1 அப்படிங்கிற மாதிரி வந்துகிட்டு இருக்கு அவுட்புட்டு. இதுக்கு அடுத்தபடியா நம்ம வந்து பேட்டரிய கொடுக்குறோம். பேட்டரி லைன்ல இப்போ பாருங்க, நான் பேட்டரி எடுக்க அடுத்து பேட்டரி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது வந்து நார்மலா 40 AHல உங்களுக்கு சோலார் பேட்டரி தான். C10 ஒரு மாடல் இருக்கு, C20 ஒரு மாடல் இருக்கு. நம்ம C10 அப்படிங்கிறதா சோலாருக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாடல். இது C10 பேட்டரி. C10ல என்னன்னா அப்படின்னா, கொஞ்சம் குயிக்கா சார்ஜ் ஆகும். நமக்கு சூரிய ஒளிக்கு மூலமா நம்ம கரண்ட் எடுத்து சோலார்ல கரண்ட் எடுக்கிறதுனால கொஞ்சம் குயிக்கா சார்ஜ் ஆகிற மாதிரி இதுல உள்ள செல் பேட்டரி, அதாவது அந்த அமைப்பை வந்து பேட்டரிக்குள்ள செட் பண்ணியிருப்பாங்க. இப்போ பாருங்க, நமக்கு 2 லைனுமே எடுத்து வச்சிருக்கோம். இப்போ பிளஸ் ஒயர் நம்ம எடுக்கிறோம். பிளஸுக்கு நம்ம மஞ்சள் ஒயர் போட்டிருக்கோம். பேட்டரியில இருந்து பிளஸ் எடுத்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோல்ல பிளஸ் அதே மாதிரி பிளஸ்ல வந்து ஜாயின் பண்ணணும், முறுக்குறோம். பாருங்க, நல்லா டைட்டா வந்து உங்களுக்கு நீங்க ஃபிட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து உங்களுக்கு வீடியோக்காண்டி நம்ம வந்து இப்போ ஃபிட் பண்றோம். நீங்க பெர்மனண்டா ஃபிட் பண்ணணும் அப்படின்னா நல்லா டைட்டா ஃபிட் பண்ணி டேப் அடிச்சுக்கோங்க. இப்போ அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, நம்ம மைனஸ் ஒயர் எடுத்து மைனஸ் சார்ஜ் கண்ட்ரோல்ல மைனஸ்ல கனெக்ட் பண்றோம். பேட்டரியில இருந்து மைனஸ் ஒயர், அதாச்சும் கருப்பு ஒயரை எடுத்து சோலார் சார்ஜ் கண்ட்ரோல்ல கருப்பை வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம், மைனஸை. இப்போ பாருங்க, பேட்டரி சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. சோலார்ல இருந்து வரக்கூடிய அவுட்புட் எடுத்து சார்ஜ் கண்ட்ரோல் வந்து பேட்டரி சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு. பாருங்க, இப்போ பேட்டரியும் நம்ம லிங்க் பண்ணிட்டோம். பேட்டரி சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. இப்போ அடுத்தபடியா மினி இன்வெர்டர், இதுதான் இந்த செட்டப்ல மெயினான ஒரு விஷயம். மினி இன்வெர்டர் இது வந்து 200 வாட்ஸ். இதுல பாத்தீங்கன்னா அவுட்புட் எடுக்கிறதுக்கு, ஏசி எடுக்கிறதுக்கு ஒரு அடாப்டரும், அது போக சுவிட்ச் இருக்கு. அது போக உங்களுக்கு வந்து 2 பிளஸ் மைனஸ் இது இருக்கு. இதுதான் நீங்க பேட்டரி 12 வோல்ட்ல கொடுக்கணும். அது போக ஒரு கூலிங் ஃபேன் இருக்கு. ஒரு மினி செட்டப் என் கைக்குள்ளே அடங்கிட்டு பாருங்க. நான் லைன் கொடுத்து ஏற்கனவே வச்சிருக்கேன். பிளஸ் மைனஸ் பேட்டரி அவுட்புட், அதாச்சும் பேட்டரி இன்புட் 12 வோல்ட் கொடுக்கக்கூடிய லைன் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, கரெக்டா பேட்டரியில அதே மாதிரி நம்ம லைன் கொடுக்கணும். பிளஸ்ல பிளஸ் கொடுக்கணும், மைனஸ்ல மைனஸ் கொடுக்கணும்.
இப்போ நம்ம ப்ளஸ் ஒயரை ஃபஸ்ட்டு கொடுக்கும். நல்லா ஜாயிண்ட் டைட்டாக பண்ணிக்கோங்க. நல்லா உங்களுக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் வந்து கரெக்டாக வந்து மாறாமல் நீங்கள் கொடுங்க. ப்ளஸ் மைனஸை கொடுத்துட்டு நீங்கள் நல்லா டைட் பண்ணி நீங்கள் முறுக்கி விட்டுக்கோங்க. நான் வந்து ஓப்பனாக சும்மா உங்களுக்கு டெஸ்டிங் காமிக்கிறது அப்படின்னால உங்களுக்கு வந்து நான் இது போடாமல் வச்சுருக்கேன், டேப் போடாமல் வச்சுருக்கேன். பாருங்க, இப்போ வந்து நம்ம லைன் கொடுத்துட்டோம், ஆன் பண்ணிட்டோம். உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஃபேன் ஓட ஆரம்பிச்சுட்டு, ஃபேன் நல்லா வேகமாக ஓடும். இப்போ ஆன் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட் லைட் வந்து எரிய ஆரம்பிச்சுட்டு நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஏசி அவுட்புட் அப்படிங்கிற பிளக்ல வந்து சப்ளை வந்துகிட்டு இருக்கோம். நம்ம இதைத்தான் டிவி கொடுக்க போறோம். பாருங்க, கூலிங் ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ டிவி பிளக்கை நம்ம சொருக போறோம். டைரக்டா உங்க கண் பார்வையிலே நம்ம வந்து இப்போ செட் பண்ணிட்டு இருக்கோம். பாருங்க, தமிழ்நாட்டிலே நான் ஏன் அப்படி சொல்றோம்னா, தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி செட்டப்பை யாரும் நேரடியா பண்ணி காமிக்கல. சோலாரை வச்சு இப்படி ஓட வைக்கலாம் அப்படின்ட்டு, அதாச்சும் 50 வாட்ஸ் பேனலை வச்சு இப்படி ஓட வைக்கலாம்னு யாரும் பண்ணி காமிக்கல. அதை தான் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம பாருங்க, பிளக்கையே அது அந்த அடாப்டர்ல சொறி விட்டுட்டோம். இப்போ பாருங்க, டிவி ஆன் ஆயிட்டு. இது வந்து அகாய் டிவி AKAI அகாய் அந்த டிவி கம்பெனி. பாருங்க, டிவி ஆன் ஆயிட்டு இன்டர்நெட் டிவி அப்படிங்கிற ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கு. ப்ராசஸிங் ஆனதுக்கு அப்புறம் அடுத்து டிவி மெனுக்குள்ள போவோம். பாருங்க, ஸ்மார்ட் டிவினால அப்படி வந்துகிட்டு இருக்கு. பாருங்க, மெனுக்குள்ள வந்துட்டு பாருங்க, இப்போ ஹோம் பேஜ் வந்து உங்களுக்கு ஆன் ஆயிட்டு. நான் வந்து உங்களுக்கு வந்து செட்டப் பாக்ஸ் வந்து உங்களுக்கு செட்டப் பாக்ஸ்ல வந்து எதுவும் போட்டு காமிச்சா உங்களுக்கு காப்பிரைட் ஆயிரும். சன் டிவியோ KTVயோ ஏதாச்சும் ஒரு விஜய் டிவியோ ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராம் உங்களுக்கு செட்டப் பாக்ஸை மாட்டி லைன்ல போட்டு காமிச்சா உங்களுக்கு ஏதாச்சும் காப்பிரைட் இஷ்யூஸ் வந்துடும், பிரச்சனை வந்துடும். அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் உங்களுக்கு வந்து செட்டப் பாக்ஸ் மாட்டாம டைரக்டா டிவியில, இது வந்து ஸ்மார்ட் டிவினால உங்களுக்கு வந்து யூடியூப் கனெக்ட் பண்ணி ஏதாச்சும் யூடியூப்ல உங்களுக்கு கனெக்ட் பண்ணி அதில் உள்ள நம்ம சேனல்ல வீடியோவே நான் போட்டு காமிக்க போறேன். இதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த டிவிக்கு மொபைல்ல இருந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி நம்ம யூடியூப் வந்து பார்க்க போறோம். உங்களுக்கு வந்து ஓடணும் அப்படிங்கிறது லைவ் டைமாவுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம அந்த செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க இதுல வந்து வீட்டுக்கு நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க செட்டப் பாக்ஸ் லைன் கொடுத்து செட்டப் பாக்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் இதுக்கும் நீங்க டிவிக்கும் கொடுத்து உங்களுக்கு எல்லா டிவி சேனலும் இதை பார்த்துக்கலாம். பாருங்க, கரண்ட் இல்லாம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம அதுதான் மெயின் மேட்டர். இந்த வீடியோவே கரண்ட் இல்லாம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பாருங்க, நம்ம ஒரு வீடியோ பிளே பண்ணிட்டோம். இது ஒரு வில்லிசை, நம்ம சேனல்ல உள்ள ஒரு வில்லிசை வீடியோ எடுத்து போட்டது. இந்த வில்லிசை வீடியோ பிளே ஆகிட்டு இருக்கு. பாருங்க, டைரக்டா உங்களுக்கு வந்து கரண்ட் இல்லாம பேட்டரியில இருந்து அவுட்புட் வந்து நம்ம எடுத்து இந்த இன்வெர்டர் மினி இன்வெர்டருக்கு கொடுத்து இந்த இன்வெர்டர்ல உள்ள ஏசியில என்ன அவுட்புட்டா வரக்கூடிய ஏசியை நம்ம டிவிக்கு கொடுத்துருக்கோம். டைரக்டா ஒரு 50 வாட்ஸ் பேனல் 40 AH பேட்டரியாலையும் ஓட வைக்க முடியும் டிவி அப்படின்னு காட்டுறதுக்காண்டி தான் நம்ம இதை பண்ணியிருக்கோம். பாருங்க, முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா இந்த செட்டப் யாருக்கு தேவைப்படும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து கரண்ட் வசதி இல்லாதவங்களுக்கு, ஒரு பொதுவாக சொல்லணும்னா ஒரு தோப்புல ஒரு செட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பம்பு செட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அங்க ஒரு காவலுக்கு இருக்கிறாங்க, இல்லைன்னா அங்கேயே பெர்மனண்டா இருக்கிறாங்க. முக்கால்வாசி நேரம் வேலை வந்து தோப்புல தான் பாக்குறாங்க, அந்த செட்ல தான் தங்கியிருக்காங்க. ஆனா கரண்ட் இல்ல அப்படிங்கிற ஒரு பட்சத்துல இந்த மாதிரி ஒரு சோலார் செட்டப்பை நீங்க ஏற்படுத்தி வச்சுட்டீங்கன்னா, ஒரு சோலார் செட்டப்பும் பிளஸ் ஒரு செட்டப் பாக்ஸுக்கு உங்களுக்கு வந்து ஒரு கூட ஏதாச்சும் டாட்டாவாது ஏதாச்சும் ஒரு கம்பெனி வந்து நீங்க மாட்டிட்டீங்க அப்படின்னா இந்த செட்டப் வச்சு நீங்க டிவி பார்த்துக்கிடலாம். நான் வந்து 50 வாட்ஸ் கண்ணாடி வந்து இப்போ இந்த கண்ணாடியை நான் போட்டிருக்கிறது, இதையும் சார்ஜ் பண்ணி பேட்டரி சார்ஜ் பண்ணி டிவியை ஓட வைக்கலாம், இன்வெர்டருக்கு கொடுத்து மினி இன்வெர்டருக்கு கொடுத்து அப்படிங்கிறத நீ காட்டியிருக்கேன். நீங்க வந்து பொதுவாக பண்ண போறீங்க, நான் பெர்மனண்டா தான் எனக்கு டிவி வந்து ரொம்ப நேரம் ஓடணும், நல்லா பிக்சடா ஓடணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா எதை பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து இந்த கண்ணாடிக்கு பதிலாக 100 வாட்ஸ் கண்ணாடியை நீங்க யூஸ் பண்ணலாம். 100 வாட்ஸ் கண்ணாடியை யூஸ் பண்ணி இந்த 40 AH யூஸ் பண்ணிக்கலாம் பேட்டரி, அது பிரச்சனை இல்லை. டிவி பாத்தீங்கன்னா 32 இன்ச்சு டிவி யூஸ் பண்ணிக்கலாம். அதாச்சும் 50 to 60 வாட்ஸ் எடுக்கும் 32 இன்ச் டிவி. இதை விட சின்ன மாடல் டிவி 28 சம்திங் 24 அந்த மாதிரி இருக்கலாம். அந்த டிவி யூஸ் பண்ணீங்கன்னா தெளிவா ஓடும். உங்களுக்கு பவர் சப்ளை ரொம்ப கம்மியா இருக்கும், அதிக நேரம் உங்களுக்கு டிவி ஓடும். உங்களுக்கு பெர்மனண்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அந்த செட்டப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, இந்த மினி இன்வெர்டர் தான் இவ்வளவு வேலையும் பாக்கு. இந்த மினி இன்வெர்டர்ல உங்களுக்கு ஃபேனையும் ஓட வைக்கலாம், அதாச்சும் ஏசி ஃபேனும் ஓட வைக்கலாம். அதுக்கு தகுந்த செட்டப் நீங்க செட் பண்ணிக்கணும். அதாச்சும் பேட்டரி சைஸை கொஞ்சம் கூட்டணும், 40 AH போலாம், அதை விட கூடுதலா 80, 84, 100 AH இப்படி உள்ள பேட்டரியை போட்டு பவர் சப்ளைக்கு நமக்கு வந்து பேனல் வந்து ஒரு 100 to 150, 200 இந்த மாதிரி பேனல் 100 அதாச்சும் 200 வாட்ஸ் 100 வாட்ஸ் 200 வாட்ஸ் இந்த மாதிரி பேனல் பெரிய பேனலை போட்டு நீங்க வந்து இந்த சார்ஜ் கண்ட்ரோல் போட்டு நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இரவு பொழுதும் நைட்டு பொழுதும் உங்களுக்கு வந்து ஃபுல் சார்ஜில் பேட்டரி இருக்கும். அதனால உங்களுக்கு டிவியும் நீங்க நைட்டும் அன்டைம்லயும் நீங்க பாத்துக்கிடலாம், பகல்லையும் பாக்குறது போக நைட்லயும் பாத்துக்கலாம். இந்த செட்டப் நம்ம எதுக்கு உருவாக்கி இருக்கோம் அப்படின்னா,
அதாச்சு சோலார் கரண்ட் இல்லாமலே நம்ம வந்து கரண்ட்டை வந்து சோலார் மூலமா நம்ம எடுக்கலாம். அதாச்சு டிசி கரண்ட் தான் நமக்கு வந்து சோலார் தந்துகிட்டு இருக்கு. அந்த டிசி கரண்ட்டை நம்ம பேட்டரியில சார்ஜ் பண்ணிக்கிட்டு பேட்டரியில இருந்து அவுட்புட் நமக்கு ஏசி தேவைன்னா ஒரு இன்வெர்டர் மினி இன்வெர்டர் நம்ம போட்டிருக்க மாதிரி ரொம்ப மார்க்கெட்டிங்ல சின்ன சின்ன இன்வெர்டர்கள் ரொம்ப கிடைக்குது. இந்த சின்ன சின்ன இன்வெர்டரை வாங்கி நீங்க ஏதாச்சும் இது 200 வாட்ஸ் 300 வாட்ஸ் இது வந்து இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து காமிச்சது வந்து 200 வாட்ஸ் இன்வெர்டர். இந்த மாதிரி மினி இன்வெர்டர் ஒரு டிவி ஓடணும் உங்களுக்கு அப்படிங்கிறதுக்கு மாத்திரம் இந்த இன்வெர்டர் வச்சுக்கோங்க. அது போக நீங்க பாத்தீங்க அப்படின்னா லைட்டுக்கு ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து டிசி லைட் 12 வோல்ட்ல எரியக்கூடிய அந்த டிசி லைட் இருக்கு. உங்களுக்கு பவர் சப்ளை பாத்தீங்கன்னா ஏசி லைட்டுக்கு ஈக்குவலா வெளிச்சம் அப்படி இருக்கும். அந்த மாதிரி டிசி லைட் 12 வோல்ட்ல வாங்கி வச்சுக்கணும். அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் ஓடணும் அப்படின்னா இந்த ரூமுக்கு ஃபேன் ஓடணும்னா நான் இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம் பாருங்க. ஃபேன் எவ்வளவு அழகா ஓடுதுன்னா அது வந்து டிசி 12 வோல்ட்ல ஓடக்கூடிய பிஎல்டிசி ஃபேன். பிஎல்டிசி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஏசிலேயே அதாவது ஏசி லைன்லயும் கிடைக்கி இது வந்து டிசி 12 வோல்ட்ல ஓடக்கூடிய ஃபேன். இந்த சோலார் ஃபேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாலே அமேசான்ல கிடைக்கும். லோக்கல் ஷாப்ல சோலார் கடைகள் இருக்கக்கூடிய லோக்கல் ஷாப்ல கேட்டீங்கன்னா டிசி 12 வோல்ட்ல ஓடக்கூடிய சீலிங் ஃபேன் கேட்டா கிடைக்கும். அந்த மாதிரி செட்டப்பை வந்து நீங்க வந்து டைரக்டா கொடுத்துக்கலாம். அதாச்சும் லைட்டும் டிசி 12 வோல்ட்ல எரிய வைக்கிற மாதிரி லைட் இருக்கு, ஃபேனு இதே மாதிரி இருக்கு. டிவி மாத்திரம் ஓடணும் அப்படிங்கும்போது டிவி வந்து ஏசி, அந்த டிவி ஏசிக்கு மாத்திரம் நம்ம இந்த இன்வெர்டரை பயன்படுத்துறோம். ஒரு சின்ன செட்டப்ல பாருங்க, ஒரு கரண்ட் இல்லாத இப்ப நம்ம வந்து பண்ணக்கூடிய இடம் வந்து ஒரு வீட்டுல வெளியே வச்சுதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ஒரு காட்டுலயோ ஒரு 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 என்ன சொல்ல ஒரு இபி லைன் வசதியே இல்லாத ஒரு இடத்துலயோ இந்த செட்டப் இருந்துச்சு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம்னு நீங்க பாருங்க. கரண்ட் இல்லாதவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். அதாச்சும் கரண்ட் இருக்கிறவங்களுக்கு நமக்கு வந்து அந்த அருமை தெரியாது. கரண்ட் போக முடியாத இடங்களுக்கு இபி சப்ளை கொடுக்க முடியாத இடங்களுக்கோ இல்லைன்னா கரண்டே அந்த இடத்துல கிடைக்காது இல்ல அப்படிங்கிற மாதிரி இடத்துலயோ இல்லைன்னா ஒரு காட்டுல ஒரு ஏதாச்சும் பண்ணை வீடு அப்படின்னு சொல்லுவாங்க தோப்புக்குள்ள, அந்த மாதிரி வீடுகளுக்கு சில இடத்துல வந்து கரண்ட் இருக்காது. இந்த மாதிரி செட்டப்புகளுக்கோ இந்த மாதிரி சோலாரை வச்சு நம்மளே கரண்டை உருவாக்கி நம்மளே டிவி ஃபேனு லைட்டு எல்லாத்தையும் ஆன் பண்ணி நம்ம வந்து கரண்ட்டுக்கு ஈக்குவலா நம்ம கொண்டு வந்துடலாம். அதாச்சும் இப்ப நான் பண்ணியிருக்கிறது எல்லாமே மினி செட்டப். இந்த மினி செட்டப்ல தான் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த செட்டப்ல இந்த 32 இன்ச்சு நான் டிவி ஓட விட்டுருக்கோம்ல, இந்த டிவிக்கு பதிலாக நீங்க 24 இன்ச்சு இந்த சின்ன டிவி போட்டீங்க அப்படின்னா இதே செட்டப் உங்களுக்கு போறோம். உங்களுக்கு பெர்மனண்டாவே டிவி ஓடிக்கிட்டு இருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இந்த 50 வாட்ஸ்க்கு பதிலாக ஒரு 100 வாட்ஸ் கண்ணாடியை போட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தரம் தெளிவா இருக்கும். சார்ஜ் குயிக் ஆகும். உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து டிசார்ஜ் ஆக சார்ஜ் குயிக் ஆகிக்கிட்டு இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து பேட்டரி கெப்பாசிட்டி இருந்துகிட்டே இருக்கும். பாருங்க, இப்ப நான் டைரக்டா உங்களுக்கு செக் பண்ணதுக்காண்டி உங்களுக்கு அந்த டிவில இருந்து லைனை பாருங்க, ஏசி லைனை சந்தேகம் வந்துடக்கூடாது. உங்களுக்கு வந்து ரியல் டெஸ்டா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேற எங்கோடையோ ஏசி லைன் எடுத்திருக்கோம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. அதுக்காண்டி உங்களுக்கு நான் டிவியை திருப்பி பாருங்க, டைரக்டா அந்த லைனை எடுத்து நான் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோவை நான் திருப்பி சொல்றேன், தமிழ்நாட்டில் இப்படி டைரக்டா ஓப்பனா இந்த சோலார் வீடியோ இப்படி யாரும் போட்டதில்லை. அதனால நமக்கு அது ஒரு பெருமை. ஏதாச்சும் சோலாரை வச்சு நம்ம சின்ன ஒரு 50 வாட்ஸ் கண்ணாடியை வச்சு ஒரு 32 இன்ச்சு டிவி எல்இடி டிவியை ஓட வைக்கிறோமே அப்படின்னா இதை விட அதிகமான ஒரு இதுக்கு அடுத்த ஒரு ஸ்டெப்பு போனா அப்ப அதை என்னெல்லாம் பண்ணலாம் நீங்க யோசிக்கணும். அதாச்சும் சோலார் வந்து ஒரு இயற்கையா கிடைக்கக்கூடிய ஒரு 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 எனர்ஜி நமக்கு அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறோம். இதே மாதிரி நம்ம சேனல்ல வந்து சோலார் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து நம்ம சேனலை வந்து பின்தொடர்ந்து வைங்க. அதாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்படின்னா தான் நம்ம வீடியோ வந்து உங்களும் பார்த்தப்போ இந்த மாதிரி தேவைப்படுறவங்களுக்கும் வெளியே உள்ளவங்களுக்கும் தெரியும். நன்றி, வணக்கம்.